மன அழுத்தத்தினால் உடம்பு பலகீனம் ஏற்படுமா? வேலையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அடுத்தால செய்கிற அதாவது வேலைகள் ஏதாவது சரியாக செய்யலை, செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேட் மனதில் ஒருநிலைப்படுத்த முடியல, செய்கிற வேலைகளில் குழப்படிகள், செய்கிற வேலையில் பாதிப்பு. அதாவது இப்போ சில பேர் வேலை ஓனர் செய்ய சொல்லுவாங்க, ஆனால் ஸ்டாஃப் சின்ன தூங்கிட்டு இருப்பாப்புல சில இடங்களில். நம்ம ஓனர் ஒன்று சொன்னால் வேலை செய்கிறவங்க செய்வாங்க, மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இடையில போய் வெளியே போய் சீரட் அடிக்கிறது, போய் குவாட்டர் அடிச்சுட்டு வருது, பாக்கு போடுறது, பான் பராக்கு, மாவா. இந்த பழக்கம் இந்த திருமணம் முடிஞ்சு வேலை இருக்கும் கூட போடுறான். அவன் என்ன செய்ய நைட்டு நாங்கன்னா ஆண்மை இல்லாமல் போயிடுது. பொண்டாட்டியை இவனை பார்த்து என்ன செய்யறது, புருஷன் புட்ட கேஸ் அப்படின்ட்டு சில ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, டாக்டர் எப்படி என் புருஷன் லாய்க்கு இல்லை, ஆண்மை இல்லை டாக்டர், மருந்து தான் இருக்கா, எப்படி செய்யலாம், எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி கேஸ் கிடைக்கு. குழந்தை இல்லாமல் இருக்குது, கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, ஆனால் ஒன்றும் வேலை செய்யல டாக்டர். அப்போ இது சைக்காலஜி கேஸாக இருக்குமா, மன அழுத்தத்தினால் வரக்கூடிய ஆண்மை குறைவா, மன அழுத்தத்தினால் செய்கிற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அதற்கு சித்த மருத்துவத்தில் முறையாக பரிசோதனை செய்து கிட்னியில் பாதிப்பு இருக்கா, இல்லை நரம்பு தளர்ச்சி இருக்கா, நெர்வஸ் டிஸார்டர் இருக்கா, ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கா, விதையில் பாதிப்பு இருக்கா, இல்லை வீடுகளில் சின்ன வயசில் சில பேர் படிக்காமல் செய்கிறது, நிறைய பொய்யா சொல்லி கவடுத்துட்டு இருப்பாப்புல போனா அடுத்த வீட்டில் போய் கவடுக்கிறது, அடுத்தவங்க வீட்டில் என்ன இருக்குது அதை குடியை கெடுக்கிறது. நம்ம வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது, அடுத்த குடும்பத்தை குறை சொல்கிறது. தன்னுடைய நிலைமையை தெரிஞ்சு அடுத்த வேலை செய்யணும். தன்னுடைய நிலைமையை தெரியாமல் அடுத்த குடும்பத்தை நம்ம கெடுப்பானே. தன்னுடைய நிலைமை சரியில்லை, தன்னுடைய மனைவி நிலைமையும் சரியில்லை, தனக்கு ஆண்மையும் இல்லை, உடலுறவு இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஏன் போய் அடுத்த குடும்பத்தை கெடுப்பானே. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் தேவையில்லாத வில்லங்கங்கள் வீடுகளில் அதனால் விவாகரத்து ஆகிடுது. பெண்கள் விவாகரம் டைவர்ஸ் ஆகி போயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ரொம்ப நாள் ஒன்றுமே செய்கிறது இல்லாட்டு, உடலுறவு ஆண்மை இல்லை, உறுப்பு ரப்பர் மாதிரி இருக்குது, ஒன்றும் வேலை செய்யலை, சும்மா சுருங்கி ஒன்றுக்கு ஆகாத ஒரு ஆணுப்பு வச்சுருக்காங்க என் புருஷன், உறுப்பு சிறுத்து இருக்கிறாட்டு தோன்றுருக்கு, ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன், ஒரே கவலைப்பட்டு அந்த பொண்ணு வயசானதான் மிச்சம், முடியலாம் சின்ன வயசு பிள்ளை கிளவி தோட்டமாக ஆயிடுச்சு. என்ன பண்ண? அப்போ பழக்கவழக்கத்தை சரி பண்ணாதான் மருந்து எடுத்தால் புரோஜனப்படும். பழக்கவழக்கத்தை சரி பண்ணாமல் மருந்து எடுத்து புரோஜனம் போயிடும். சில நேரத்தில் கவனமாக இருக்கணும். பழக்கவழக்கத்தில் கவனமாக இருந்து குழந்தை உண்டாக்க முயற்சி பண்ணி மன அழுத்தத்தை இல்லாமல் பார்த்துடணும். மீண்டும் இன்னொரு நேரம் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS 9841059194 9841069194. மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய பலகீனங்களுக்கு மருந்து இருக்குது, கவலைப்படாது.